ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்கள் நாட்கள்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் கம்மியாக எடுத்து முடிக்க முடியும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களை காண்க அப்படிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கரெக்டாக, அடுத்தது பி. இப்போ ஏ என்ன சொல்கிறாங்க, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானார். இப்போ பிக்கு 1 மடங்கு திறமைன்னு வச்சுங்களேன். பிக்கு எவ்வளோ சொல்லிடுறாங்க, ஏக்கு எவ்வளோ சொல்லிடுறாங்க, 3 மடங்கு. அதான் சொல்கிறாங்க, ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். அப்போது என்ன சொல்கிறாங்க, பியை விட அவர் திறமையாக இருக்கிறதுனால 24 நாள் கம்மியாக எடுத்துருக்காரு. அதாவது இவரை விட இவர் டிஃப்ரென்ஸு கரெக்டாக 24. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 2 மைனஸ் பண்ணால் கரெக்டாக. இந்த 2 மடங்கு திறமையினால தான் எத்தனை நாள் குறையிடுது டைமு, 24 நாள். அப்போது 1 மடங்கு திறமை இருந்தால் எவ்வளோ, 2 நாள். அப்போது 1 மடங்கு திறமைன்றது 12 நாள். 12 இதுவும் எடுத்துக்கோம், 12 நாள். இப்போ பாருங்கள், இப்போது பி ஏன்றவர் 3 மடங்கு திறமையானவர் கரெக்டாக. அப்போது அவர் 12 நாளில் எடுத்துப்பார். ஏன்னா நீங்கள் திறமைன்னு வரும்போது, அதாவது டைம் வரும்போது ஆப்போசிட் வரும், திறமை வேறு ஆப்போசிட். ஏன்னா திறமை அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாக இருக்கும் கரெக்டாக. அடுத்தது பி ஆனவர் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துடும். அதாவது ஏக்கு 1 பி கூட 3 போட்டுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா அப்படியே மாற்றி போட்டு இதை பெருக்கிங்க. ஏ கூட 12 பெருக்கிங்க, பி கூட 12 பெருக்குன்னா 2 12 24 3 12 36. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 நாள் வந்துடும் கரெக்டாக. இப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இது 12க்கும் 36க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 வரும். 12 இது 3 12 36 அப்போது இவருக்கு 1 மடங்கு, ஏக்கு 3 மடங்கு திறமை இருக்குது, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பிக்கு 1 மடங்கு திறமை இருக்குது. அப்போது 2 பேரும் ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மொத்த வேலை 36 வேலை. எல்சிஎம் எடுக்கிறது எவ்வளோ, மொத்தம் 36. இவரால் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்ய முடியும், இவரால் 1 வேலை தான் செய்ய முடியும். அதான் திறமை. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, 4 வேலை செய்வாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சால் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கலாம், 36 வேலையை டிவைட் பை 4 போட்டோன்னா 1 நாள் 4 9 நாள் 36. அப்போது 9 நாளில் முடிச்சிடலாம் கரெக்டாக. அவ்வளோதாங்க, 9 டேஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பாருங்கள், இங்கே இது டேஸு கரெக்டுங்களா, இது டேலண்ட், அதான் திறமை, எனர்ஜி எல்லாமே. அதாவது டேஸ் கம்மியாக இருக்குன்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும், எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா டேஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க கான்செப்ட். ஆட்கள் நாட்களை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ரேஷியோ மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ கொஞ்ச நேரத்துலேயே போட்டுடலாம் ஆட்கள் நாட்களில், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.